கிறிஸ்தவமே அநேக வேளையில் அது ஒரு மாயைக்குள்ளேயே இருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்களே, நாம் எங்கே இருக்கிறோம், எதை நோக்கி சொல்லிக் கொள்கிறோம் என்று தங்களை குறித்து அறியாமலேயே ஒரு இல்லூஷன், ஒரு நிழலாட்டமாய் ஒன்றை நம்பிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலம். ஒருவேளை நான் சொல்வது உங்களுக்கு சற்று புரியாமல் இருக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்றால், தேவன் தம்முடைய குமாரனை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமில்லை என்றால், இல்லை என்றால் வெளிப்படுத்தவில்லை என்றால், நீங்கள் என்ன செய்ய முடியாது, தேவனை அறிந்து கொள்ள முடியாது. பர்சனலாய் அதைத்தான் வெற்றணும். தேவன் ஆண்டவரத்திலே சென்று, ஆண்டவரே உடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி அவரிடம் சார்ந்து அவருடைய வெளிப்பாட்டை பெற்றால் ஒழிய தேவன் யார், நான் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. இங்கே நம்முடைய பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபம், அநேகர் தன்னுடைய வாழ்க்கைகளை அனுதினமும் அந்த ஜெபத்தை நிச்சயிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள், பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாக என்கிற இந்த 3 வார்த்தையை நாம் இன்றைக்கு காலையிலே தியானிக்கிறோம். ஆனால் இந்த 3 வார்த்தைகளையும் நாள் தவறாமல், மாதங்கள் தவறாமல், வருடங்கள் தவறாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லிக் கொண்டிருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்பதை அறிந்திருக்கிறவர்கள் இத்தனை பேர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்னை அரசாட்சி செய்கிறவர் அவர், என்னுடைய இருதயத்தின் சிம்மாசனத்தில் இருக்கிறவர் அவர். உம்முடைய சித்தம் பரலோகத்திலே எப்படி தங்கு தடையில்லாமல், எதிர்கேள்வி இல்லாமல் செய்யப்படுகிறதோ அதே போல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலையும் செய்யப்படுவதாக என்பதுதான் என்னுடைய அர்த்தம். அப்படித்தான் நாம் அதை வாஞ்சிக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஆண்டவர் ஜெபத்தை நினைச்சுகிறார் சொல்லுகிறார். ஆனால் இதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமலேயே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே நினைச்சலாம் இருக்கலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு இல்லை, குமாரனை பற்றிய வெளிப்பாடு இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய வெளிப்பாடு இல்லை. நாங்கள் கடந்த நாளிலே ஒரு பெங்களூரிலே ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கும்போது சகரன் ஜோஜி சாமுவேல் என்று சொல்ல ஒரு சகோதரர் சொன்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை அது நமக்கு ஒரு நகைப்பா இருந்தாலும் அதில் ஆழ்ந்த கருத்து ஒன்று இருக்கிறது, நம்மை குறித்து சிந்திக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலிலே அவங்க வழக்கமாக அநேக கார்கள் வரும். அங்கே செக்யூரிட்டியும் ஒருத்தர் நிச்சயவார், அவர் நின்று கார்களை ஒழுங்கு செய்து கொண்டு இருப்பார். அப்படியெல்லாம் வழக்கமாய் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு மனுஷன் வருவாராம். தினமும் ஒரு மனுஷன் வருவார். அவர் கார் ஓட்டி கொண்டு வருவது போலயே நினைச்சுவார். அவர் நடந்து வருவார், ஆனால் எப்படி நினைச்சுவார், கார் ஓட்டி கொண்டு வருவது போலயே அவர் வருவார். அப்படியே அந்த பார்க்கிங் இடத்துல கொண்டு போய் நினைச்சுவார். அவர் நிப்பாட்டுவார், அதை ஆஃப் பண்ணுவார், ஒரு கதவை திறப்பார், இறங்குவார், வச்சுட்டு எங்கேயோ போவார். போயிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காரை கதவை திறப்பது போல திறப்பாராம். மறுபடியும் உள்ளே ஏறி ரிவர்ஸ் பார்ப்பாராம். உன்னை பார்க்க சொன்ன உடனே இந்த செக்யூரிட்டி இருந்து வரட்டும் 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 என்று சொல்லுவார். அவர் ரிவர்ஸும் பார்ப்பாராம். பார்த்த உடனே அப்படியே போயிடுவார். இந்த நிகழ்ச்சி அப்படி நடந்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் இதை மற்றவர்களும் கவனித்தார்கள். கவனித்த உடனே அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்டார்கள், இந்த ஆளுக்கு என்ன ஆயிற்று, அவருக்கு புத்தி சரியில்லையோ என்று சொல்லி அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது அந்த செக்யூரிட்டி சொன்னார், அவர் ரொம்ப வசதியாய் வாழ்ந்தவர், இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு அவர் அடிக்கடி தன்னுடைய காரிலே வந்தவர். இப்பொழுது அந்த எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார், இழந்து விட்டார். அந்த இழந்த சமயம் அவருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீனமும் இல்லாமல் ஆயிற்று. ஆனால் அவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர் என்ன செய்தார், அவர் வருகிறார், காரை நிப்பாட்டுது போல, கார் இல்லை ஆனால் கார் நிப்பாட்டுது போல நிப்பாட்டுகிறார், இறங்குகிறார், என்னை ரிவர்ஸ் பார்க்க சொல்வார், நானும் பார்ப்பேன். அவர் என்ன செய்கிறார், போகிறார் என்று சொன்னோடனே அவரிடத்துல கேட்டார்கள், நீங்கள் அப்படி செய்வது உங்களுக்கும் கஷ்டமா இல்லையா
அவரு எல்லாம் கார்ல வர்ற இடத்துல இவர் மட்டும் தனியா ஏதோ செய்கிறார், நீங்களும் ஏதோ செய்கிறீர்கள், அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா என்று கேட்டாராம். உடனே அவர் சொன்னார், போகும்பொழுது 5 ரூபாய் டிப்ஸும் கொடுத்துட்டு போவார் என்று சொன்னாராம். உடனே அந்த 5 ரூபாய் டிப்ஸுக்காக நான் என்ன நினைச்சுகிறேன், அவர் பாவலாங்கு செய்கிறது நானும் நினைச்சுகிறேன், சகித்துக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கும் வர சொல்லுவார், நானும் போவேன். அவருடைய வண்டியை கழுவ சொல்லுவார், நானும் காரை நல்லா கழுவுது போல கழுவுவேன். எனக்கு 100 ரூபாய் கொடுப்பார், நான் நினைச்சிருவேன், வாங்கி விட்டு வருகிறேன். இது வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு இதே போல தாங்கள் எதற்கு சபைக்கு வருகிறோம், எதற்கு நாங்கள் போகிறோம் என்கிறதை தெரியாமலேயே, நிஜ வாழ்க்கை இல்லாமலேயே நிழலாட்டமாய் ஏதோ ஒன்றை நாம் வைத்துக்கொண்டு அநேகர் என்ன செய்கிறார்கள், சபைக்கும் போய்கொண்டு இருக்கிறார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். நிஜமாய் அவருடைய வாழ்க்கையில என்ன இல்லை, யதார்த்தம் இல்லை, தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது என்பது அவருக்கு தெரிகிறது இல்லை, தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்பது தெரியவில்லை. ஆனாலும் ஒரு யூகத்திலேயே, ஒரு அனுமானத்திலேயே என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அப்படி என்றால் சபையிலே அவர்களையெல்லாம் வைத்து உபசாரம் செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்களே என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் என்ன கொடுத்து விடுகிறார்கள், அவர்களை அப்பப்பொழுது கவனித்து விடுகிறார்கள். மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு தசமமாகத்தையும் என்ன செய்கிறார்கள், கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே அந்த செக்யூரிட்டியும் என்ன செய்யறதில்லை, அதை கண்டுகொள்வதில்லை. ஆனால் நம்முடைய சபையில நாம் எல்லோருக்கும் நாம் எதை சொல்ல விரும்புகிறோம், உங்களுடைய ஆதாயத்தை எந்த ஒரு சகோதரனும் என்ன செய்யறதில்லை, விரும்புறதில்லை. நீங்க கொடுக்கிற டிப்ஸை யாரும் விரும்புறதில்லை. உங்களுடைய நிஜ வாழ்க்கையை குறித்து என்ன செய்கிறோம், நம்ம சொல்லுகிறோம், உங்களுடைய வாழ்க்கை என்ன, நிஜ வாழ்க்கை என்ன, உங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை என்ன, நீங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்திருக்கிறீர்கள், தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்படியாய் நாம் சபையிலே நாம் உந்தப்படுகிறோம். சிறிய ஒரு குழந்தை முதல் இங்கே வயதாயிருக்கிற வயோதிபர் ஆனாலும் சரி, தங்களுக்கு தேவன் கிறிஸ்து, தங்களுக்கு தேவனுடைய குமாரன் பிதா தம்முடைய குமாரனை நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் என்ன செய்யறதில்லை, அறிகிறதில்லை. நம்முடைய ஒரு நிழல் வாழ்க்கையிலேயே நாம் இன்னும் மனுஷி கொண்டே இருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவரே நம்முடைய ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பல மன்னங்களிலே செய்யப்படுவதில்லை, இங்கேயும் செய்யட்டும் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளாய், அது சிறியவர்களானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, அந்த நிஜ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நினைச்சுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். அப்படிதான் நான் விரும்புகிறேன். இங்கே உள்ள சபை நடத்துகிறவங்க அப்படிதான் விரும்புகிறார்கள். ஒரு நிழல் வாழ்க்கை அல்ல, ஒரு அனுமானமான ஒரு வாழ்க்கை அல்ல, யதார்த்தமாய் தேவனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிருக்கிறீர்களா, குமாரனை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரா என்பதைத்தான் நாம் நினைக்கிறோம், கேட்கிறோம். இந்த உதாரணத்தை நான் சொன்னபொழுது மிகவும் எனக்கு பிரயோஜனமான, ஆண்டவரை எந்தெந்த சூழ்நிலைகளில் நான் இன்னும் தேவனுடைய ஆவியை பெற்றவனை போல நான் நடித்து கொண்டிருக்கிறேன், தேவனை அறிந்தவனை போல நான் நடித்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்த ஆவியை நான் பெற்றவனை போல நான் செய்து கொண்டிருக்கலாம், நடத்தி கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயும் என்ன செய்யலாம், ரொம்ப காலம் ஆயிருக்கலாம், அந்த கார் என்னை விட்டு எப்பொழுதோ போய்விட்டது, ஆனால் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியான என்னோடு கூட இருப்பது போலயே நான் ஒன்று கொண்டு இருக்கலாம், வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா, தேவனுடைய ராஜ்யம் என்னிலே இருக்கிறதா, என்னுடைய குடும்பத்திலே கட்டப்பட வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேனா, இல்லை என்றால் ஒரு நிழல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை தேவன் இந்த நாளிலும் அறியும்படியாய் நம்மோடு உணர்த்துகிறார். தேவன் தொடர்ந்து நம்மோடு பேசுவார் என்ற நம்பிக்கையை நான் அறிக்கையிடுகிறேன். ஆமென். பிரதர் சொன்னது போல பிதாவானவரை குமாரன் வெளிப்படுத்தினது போல தேவன் இந்த பெங்களூர் கான்ஃபரன்ஸ்ல எனக்கு சில காரியங்களை வெளிச்சம் இல்லாத காரியங்கள், எனக்கு ஒரு சில காரியங்களை வெளிச்சம் தந்தார். அந்த வெளிச்சம் தந்த காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரதர் சந்தோஷ் பூனன் அவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார்கள். நாம் ஒருவேளை சில பேர் நீங்க இன்டர்நெட்டில் கேட்டிருக்கலாம், இல்ல வேற இதுல கூட நீங்க கேட்டிருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரை பசுமுறை தாண்டி போல பதிய பல முறை கேட்பது நல்லது என்பதை நான் முழுமையாக விசுவசிப்பவன். சோ அதனால் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். அது பிரதர் சொன்னாங்க, ஆமி கர்மேக்கல் என்ற ஒரு காட்லி வுமன் ஒரு முறை சொன்னார்கள், ஒரு கிளாஸ் ஃபுல்லா நல்ல தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த கிளாஸ எவ்வளவு நீங்க ஃபாஸ்டாவோ இல்ல ஸ்லோவா ஷேக் பண்ணா கூட, இல்ல எந்த ஆங்கிள் அந்த கிளாஸ ஷேக் பண்ணா கூட அந்த கிளாஸ்ல இருந்து என்ன தண்ணீர் தான் வெளியே வரும், நல்ல தண்ணீர் தான் வெளியே வரும். நம்ம எல்லாரும் தெரிந்தது. பிரதர் அந்த சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொஞ்சம் மாத்தி சொன்னாங்க. ஆக்சுவலா நம்ம சிஎஸ்சில நாம் என்ன பண்ணிக்கிறோம் என்றால்,
அந்த கிளாஸ் சிஎஃப்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட 70-75 சகோதர சகோதரர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்றால், கிளாஸ் ஃபுல்லா வந்து கெட்ட தண்ணி இருக்கு, ஆனா நம்ம வந்து கையை வந்து மேல வச்சுக்கிறோம். கையை வந்து மேல வச்சுக்கிட்டு இப்ப என் கிளாஸ் வந்து ஷேக் பண்ணி பாருங்கன்னு சொல்றோம். சோ இப்ப கிளாஸ் வந்து கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சம் ஷேக் பண்ணாலும் தண்ணி வெளியே வர்றது இல்ல. ஒரு கோபமோ இல்ல எரிச்சலோ இல்ல ஒரு டிப்ரெஷனோ இது மாதிரி காரியங்கள் இப்ப வெளியே வர்றது இல்ல. காரணம் என்ன தெரியுமா? நான் வந்து கையை வந்து அந்த கிளாஸ் மேல வச்சு யார வந்து ஷேக் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னா, பட் தேவன் வந்து அதை விரும்பவில்லை. எப்படி வந்து இயல்பாக வந்து ஆதாமோட நேச்சர் எப்படி வந்து அந்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து யாருமே கெட்ட தண்ணியை நம்ம உருவாக்கி வைக்கல. யாராவது நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் வந்து உட்கார்ந்து நான் வந்து எப்படி கோவப்படணும் பெரியார் அனுப்புறேன்னு சொல்லி நாம எதுவும் ட்ரைனிங் எதுவும் பண்றோமா? இல்ல, எதுவுமே பண்ற. அந்த ஆடமோட நேச்சர் வந்து எப்படி இந்த கெட்ட நீர் வந்து ஆக்சுவலா வந்து வருகிறதோ அதே போல தேவன் தம்முடைய டிவைன் நேச்சரை வந்து நமக்குள்ள வந்து கொடுத்துதான் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதுக்காக தான் தேவன் பரிசுத்தாவினவரை நம்முடைய இருதயத்தில் வந்து தருகிறார். அப்படி பரிசுத்தாவினை இருதயத்தில் பெறும்பொழுது என்ன ஆகிறது என்றால், அந்த கிளாஸ்ல தண்ணீர் வந்து முழுமையா நல்ல தண்ணீராக மாறுகிறது. பரிசுத்தாவினை நம்ம வந்து நம்ம இருதயத்தில் வந்து வந்த பிறகு அவருடைய சித்தத்தின்படி லெட் பை தி ஹோலி ஸ்பிரிட் படி நாம் அளவு பண்ணும் பொழுது அது தண்ணீர் வந்து மாறுகிறது. அப்படி மாறும் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? எந்த விதமான கண்ட்ரோலுமே நம்ம பண்ண தேவையில்லை. மேல கையை வச்சு யார் வந்து நமக்கு கிளாஸ் எந்த ஷேக் பண்ணாலும் சரி எதுவுமே ஆகாது. சோ ஜீசஸ் வந்து அப்படிதான் ஜீசஸோட லைஃப் இருந்துச்சு. 33 ஆண்டு காலம் சரி பரிசையில வந்து ஷேக் பண்ணாலும் சரி, இல்ல வந்து சதிசேரில வந்து ஷேக் பண்ணாலும் சரி, இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து ஷேக் பண்ணாலும் சரி, யார எந்த ஆங்கிள் ஷேக் பண்ணாலும் சரி, அதுல இருந்து என்ன வந்து தெரியுமா? நல்ல தண்ணீர் மட்டும்தான் வந்தது. ஏன்னா ஜீசஸோட இதயத்தில் வந்து முழுக்க முழுக்க அந்த கிளாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் வாட்டரா இருந்தது. அது வந்து என்னை வந்து அதிகமா தொட்டது. நாமும் சில காரியங்களை வந்து அவ்வாறு கண்ட்ரோல் பண்ணிக்கிறோமா? இல்லை, தேவனுடைய முழுமையான நேச்சர் வந்து என்னை டேக் ஓவர் பண்ணிக்கிறதா அப்படிங்கறத நாம் ஆராய்ந்து பார்த்தால் எப்படி சொல்றா அது ஒரு பெட்டர் லைஃப். அது எனக்கு அதிகமாக இருந்தது. இரண்டாவது ஒரு காரியம் வந்து வின்சென்ட் பிரதர் சொன்னது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்டெக்ஸ் டேங்க் இருக்கு, அந்த டேங்க்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுல் பக்கெட் வாட்டர் இருக்கு. ஒரு ஃபுல் பக்கெட் வாட்டர் வந்து நீங்க சின்டெக்ஸ் டேங்க்ல ஊத்திருக்கீங்க. சோ அந்த சின்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லா வாட்டர் எவ்வளவு இருக்குன்னா ஒரு பக்கெட் தண்ணி இருக்கு. அந்த சின்டெக்ஸ் டேங்க்ல இன்னும் ஒரு எம்டி பக்கெட்டை இன்னொரு பக்கெட் எடுத்துட்டு போய் நீங்க தண்ணி வார்த்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வாக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தண்ணி வாக்க முடியும்? ஒரு 1/4 பக்கெட், ஒரு 1/2 பக்கெட். என்ன அதிகமாக தொட்டது. சப்போஸ் அதே சின்டெக்ஸ் டேங்க் ஃபுல்லா தண்ணி இருந்துச்சுன்னா பக்கெட்டால நம்ம தண்ணி எடுத்தா எத்தனை பக்கெட் எடுக்கலாம் தெரியுமா? எத்தனை பக்கெட் எடுத்தாலும் ஃபுல்லா தண்ணி வரும். சோ அதை வந்து நான் வந்து என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்ளை பண்றேன்னா, சப்போஸ் ஒரு பிரதர் வந்து ரொம்ப டிஸ்கரேஜான பிரதர் வந்து என் முன்னாடி வருகிறார் என்றால், என்னோட சின்டெக்ஸ் டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு அவரை வந்து ஆறுதல் படுத்த. இல்ல என்ன சின்டெக்ஸ் டேங்க்ல நான் வந்து ஜஸ்ட் ஒரு பக்கெட் தண்ணீரை வச்சுட்டு அதை இன்னொரு பக்கெட் எடுத்து அல்ல இந்தாங்க பிரதர் ஊத்திக்கிறேன்னா, உண்மையிலே மத்த எல்லா காரியங்களையும் ஒரு ஜஸ்ட் என்கரேஜ்மெண்ட் இல்ல, மற்ற காரியங்களையும் சரி, ஜீசஸ் வந்து வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை எக்ஸாக்டா அக்யூரேட்டா வந்து சரியான வார்த்தைகளை வந்து பிசாசு சொல்லிதான் அந்த சோதனைகளை ஜெயித்தார். ஏன் தெரியுமா? ஜீசஸோட சின்டெக்ஸ் டேங்க்ல வந்து ஃபுல்லா வாட்டர் இருந்துச்சு. நாம் நிறைய முறை நாம் ஏன் வந்து ஒரு ஜெயங்கொள்ள வாழ முடியவில்லை என்றால், நம்ம வந்து அந்த பாவத்தை ஜெயிக்கிற அளவுக்கு நம்மளோட சின்டெக்ஸ் டேங்க்ல தேவனுடைய வசனங்கள் மீன்ஸ் இருதயத்துல தேவனுடைய வசனங்கள் இல்லையோ அப்படிங்கறது பிரதர் சொன்னாங்க. அது என்னை மிகவும் மிகவும் வந்து பிரயோஜனப்பட்டது. நானும் என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களை வந்து அனலைஸ் பண்ண. எப்படி வந்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க்ல லெவல் கேஜ் வச்சிருப்பாங்க, என்ன லெவல் இருக்குன்னு சொல்லி அந்த லெவல் கேஜை வந்து மறுமுறை பரிசோதிக்க தேவன் உதவி செய்தார். மூன்றாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரதர் ஜாக் பிரதர் சொன்னாங்க, நீ அதிகமாக ஒரு தொட்ட வருது, அதை சொல்ல விரும்புகிறேன். சரி, முதலாவது வசனம் 16. கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் என்னாகமோ 11:16 ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறபடியால் அவர் 30-70 பேரை கூட்டுன்னு சொன்னார். 17 வசனம் பாத்தீங்கன்னா தமிழ் பைபிள் எப்படி இருக்குன்னா, அப்பொழுது நான் தேவன் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி மீன்ஸ் மோசையோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் பாரதி சுமக்காமல் உன்னோடு அவர்களும் அதை சுமப்பதற்காக உண்மையில் இருக்கிற ஆவி அவர் மேல் வைப்பேன்னு தமிழ் பைபிள் இருக்கு. பட் இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்குன்னா, ஐ வில் டேக் ஆஃப் சம் ஆஃப் யுவர் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும். அதாவது உண்மையில் இருக்கிற ஆவில் ஒரு பங்கு, சிறிதளவு பங்கை எடுத்து நான் வந்து அந்த 70 பேருக்கு வைக்க போறேன். மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ்
தேவன் வந்து உங்களுக்கு மிகவும் வந்து அனாய்ட் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட் ஆஃப் சிங்கிங், இல்ல கிஃப்ட் ஆஃப் என்கரேஜிங், இல்ல கிஃப்ட் ஆஃப் ப்ரீச்சிங், இல்ல கிஃப்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிங், ஏதாவது ஒரு கிஃப்ட் தேவன் வந்து பயங்கர ஒரு அனாயிட்டிங்கோட உங்களுக்கு கொடுத்திருக்கார் என்றால், சப்போஸ் அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடத்துல இருந்து அந்த அபிஷேகத்துல இருந்து கொஞ்சம் நான் எடுத்து இந்த பிரதருக்கு சர்ச்சில் உள்ள இன்னொரு பிரதருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாம் எப்படி வந்து அதுக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணுவோம்? மோஸ்ட் எப்படி ரியாக்ஷன் பண்ணா தெரியுமா? வசனம் 20 சொன்னார். 25 வந்து தேவன் சொன்ன மாதிரியே அவர் மேல உள்ள ஆவியை எடுத்து வந்து கொடுத்தார். அதுக்கடுத்து வசனம் 29 வசனம் மோசே சொல்றாரு, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்க கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர் மேல் வைத்தால் எவ்வளவு நலமா இருக்கும். மோசோட ஆவி அப்படிதான் தெரியுமா? அது வந்து ஒரு தேவனோட டிவைன் நேச்சர் தெரியுமா? மோஸ்க்குள்ள இருந்தது. தேவன் நமக்கு ஒரு பரிசுத்த ஆவியை தருகிறார். என்ன 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 ஆக்சுவலா நடக்கு தெரியுமா? தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். மீன்ஸ் எப்படி வந்து தேவன் சொன்னா, மோசஸ் உண்மையில இருக்கிற ஆவியை வந்து கொஞ்சம் மூளை எடுத்து நான் கொடுக்கிறேன் சொன்னது போல, தேவனோட நேச்சர், தேவனோட நேச்சர் அதான். தேவன் நமக்கு வந்து பரிசுத்தாவினை தரும் பொழுது அவங்களோட ஆவியை எடுத்து வந்து நமக்கு தருகிறார். அந்த டிவைன் நேச்சர் வந்து மோசஸ் இருந்துச்சு சொன்னாங்க. நாம் நம்மையே ஆராய்ந்து பார்க்கணும். இயன் ராப்சன் பிரதர் சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னாங்க. கலேசியன் 2:9 வந்து இதே காரியம் தான். கலேசியன் 2:9 அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார் கலேசியன் சபைக்கு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது, யார் அறிந்த போது? யாக்கோபு, கேபா, யோவான் எல்லாரும் அறிந்த போது அப்படின்னு சொல்லுகிறார். அது அப்போஸ்தலன் பவுல் ஒரு சில பிரச்சனைகளுக்காக ஜெருசலேம் போக வேண்டியிருக்கிறது. அங்கு உள்ள சபைக்கு தலைவர்களா இருந்த, மூப்பொருளா இருந்த இந்த 3 பேரையும் வந்து சந்திக்க வேண்டியிருக்கிறது. பல காரியங்களுக்காக நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில படிச்சிருக்கிறோம். அவர் எல்லாரும் பவுலை பார்க்கும் பொழுது பவுல் மேல உள்ள அந்த கிரேஸை, கிருபையை கண்டுபிடித்தார்கள். அதுபோல நம்ம சர்ச்சில் நம்மோடு உடன் இருக்கிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேவன் ஒரு கிருபையை வைத்திருந்தால் என்றால் நாம் அவர்களை வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுகிறவா இருக்கோமா? பவுல் இவர்கள் பவுலை ரெகக்னைஸ் பண்ணாங்க. நம்ம அப்போஸ்தலர் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். பவுல் என்ன செய்யார் தெரியுமா? பவுல் வந்து லிஸ்திரா, தெர்பை என்ற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது திமோத்தி என்ற ஒரு சீசனை கண்டார் என்று இருக்கும். அங்க பவுல் என்ன செய்ய, உடனே திமோத்தியை பார்த்து தேவனுடைய கிரேஸ் வந்து இவன் மேல இருக்கிறதுக்கா உடனே அறிந்து சொன்னார். திமோத்தியை வந்து பவுல் வந்து உடனே சேர்த்து கொண்டார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சபையில் உள்ள மற்ற சகோதரர்கள் மேல கிரேஸை வந்து அப்படி ரெகக்னைஸ், பவுலை போல, கேபா, பேதுருவை போல ரெகக்னைஸ் பண்றவங்களா இருக்கிறோமாங்கிறது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சவாலோட காரியமா தான் இருந்தது. இறுதியாக ஓவராலா நான் வந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஓவராலா வந்து எல்லாரோட மெசேஜும் ஒரு தீம்ல இருந்துச்சு. அந்த ஒரு தீமை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நாட் எக்ஸ்டர்னல் லைஃப் பட் இன்டர்னல் லைஃப் சொன்னாங்க. வெளிப்புறமான வாழ்க்கை இல்லை. இந்த தீம் வந்து எல்லாரோட மெசேஜ்லயும் இருந்துச்சு. எப்போதெல்லாம் நான் இந்த இன்டர்னல் லைஃப் அப்படிங்கிற நினைக்கிறேனோ, என்னை சவாலிட்ட ஒரு 2 வசனங்களை வந்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ப்ராவெர்ப்ஸ் 11:1, நீதிமொழிகள் 11:1 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த வசனத்தை வாசம் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஸ்ட்ரீட் வெண்டர் எல்லாம் போறாங்கல்ல, அவங்களாம் இமிடியேட்டா அவங்க வரும். ஏன்னா அவங்க தான் திராசு வச்சிருப்பாங்க. சோ அந்த பேலன்ஸ் வந்து எப்படி அப்படின்னு போகுது, அது மாதிரி காரியங்கள்லாம் நம்முடைய நினைவுக்கு வரும். ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் இடத்துல பேசி எப்படி தெரியுமா? சப்போஸ் என்னோட லைஃப வந்து தேவன் வந்து என்னோட லைஃப் வந்து நான் வந்து திராசுல வச்சு பாக்குறேன். ஒரு பக்கம் என்னோட அவுட்டோர் லைஃப், இன்னொன்னு என்னோட இன்வர்ட் லைஃப். அது கள்ளத்தராசா இருக்குமா? அப்படி இருந்தால் அது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கள்ளத்தராசு தேவனுக்கு அருவருப்பானது. நான் இதை டிஸ்கரேஜ் பண்ணதுக்காக சொல்லல. சப்போஸ் நீங்க ஜிம்னாசியம் போறீங்க, ஒரு ஜிம்னாசியம் தெரியுமா? ஜிம்னாசியம் எல்லா ஜிம்னாசியத்திலயும் நீங்க போனோம்னா முன்னாடி மிக மிக கட்டுமஸ்தான ஒருவனுடைய படத்தை வச்சிருப்பாங்க. ஏன்? ஜிம்னாசியத்துக்குள்ள போற எல்லாரையும் வந்து டிஸ்கரேஜ் பண்றதுக்காகவா? இல்ல, ஒருபோதும் இல்ல. ஜிம்னாசியத்துக்குள்ள போற எல்லாரும் அந்த படத்தை பார்த்து என்ன செய்வாங்க? ஓ, நானும் இந்த மனுஷனை போல மாற முடியும் இந்த ஜிம்னாசியத்தை வந்து யூஸ் பண்ணா. அதுதான் வந்து ஒரு பிக்சர். நான் இந்த வசனத்துக்கு சொல்லும் பொழுது நான் யாரையும் வந்து நம்மளோட ஈவன் உங்க தராசுல வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸா இருந்தா கூட டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சொல்ல.
எப்படி ஜிம்னாஸ்டிக்ல வந்து அந்த பிக்சர் இருக்கிறதோ அது போல இன்னும் ஒரு வசனத்தை காமிக்க வைக்கிறேன். பேலன்ஸா இதுக்கு என்னை ரொம்ப சவால் விட்டது ஒரு வசனம். 1 ராஜாக்கள் 10:7. 1 ராஜாக்கள் 10:7. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. அது சேபாவின் ராஜஸ்திரீ அப்படின்னு ஒரு பெண், மீன்ஸ் குவீன். அவள் வந்து சாலமோனோட ஞானத்தை பற்றி கேள்விப்படுகிறாள். ஏன்னா சாலமோன் அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து ஒரு வைசஸ்ட் மேன். சோ சாலமோனை பற்றிய பேச்சு உலகமெல்லாம் போகிறது. சோ சேபாவின் ராஜஸ்திரி ரொம்ப க்ளோஸான கண்ட்ரி கிடையாது. சோ ஃபார் ஒரு கொஞ்சம் ஃபார் கண்ட்ரி கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னா ஜீசஸே வந்து சேபாவின் ராஜஸ்திரி வந்து ஒரு உதாரணமா எடுத்து காட்டினாங்க. சோ அந்த தூர தேசத்துல இருந்து அவ இவ்வளவு காரியங்களை கேள்விப்பட்டு அவர் விசிட்டுக்கு வருகிறாள். வசனம் 1 ராஜாக்கள் 10 வசனம் 7 வசனம் 5. அவன் பந்தியின் மீன்ஸ் சாலமோன் பந்தியின் போஜ பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரன் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நடைமண்டம் எல்லாத்தையும் பார்க்கிறான். மீன்ஸ் தரோ எக்ஸாமினேஷன், நூக் அண்ட் கார்னர் தரோ எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு என்ன சொன்னா தெரியுமா? 7ஆம் வசனம் தான் எனக்கு ரொம்ப சவால் விட்ட வசனம். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தையில நம்பவில்லை. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனா நம்பல. இப்ப நம்பிட்டேன்னு சொல்லல. அவ என்ன சொன்னா தெரியுமா? இந்த வார்த்தை பியூட்டிஃபுல் வேர்ஸ். இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆஃப் வாஸ் நாட் டோல்ட். எனக்கு பிரியமான இந்த ஒரு வரி தான் என்னை வந்து நான் படிக்கும்போது சவாலிட்ட வரி எனக்கு. ஆஃப் வாஸ் நாட் டோல்ட். சப்போஸ் சி நம்மளோட சர்ச்சில் இல்ல நம்ம ஆவிக்குரிய சர்க்கிள்ல எல்லாரும் வந்து ஒரு ஒரு எப்படி கேள்விப்படுற மாதிரி ஜெபாவின் ராஜஸ்திரி சாலமோனை பற்றி கேள்விப்படாலோ அதே போல நம்ம இதயத்துல வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சபையின் மூப்பர் அப்படின்றால் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஒரு சபையில் யூத் மீட்டிங் வந்து நடத்துகிறவர் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஆவிக்குரிய ஒப்பீனியன். ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துறவங்க ஒரு ஒப்பீனியன் இருக்கும் எல்லோருக்கும். சப்போஸ் நம்மளுடைய எல்லா அக்கௌண்ட்ஸ் புக் நம்ம எப்படி வீட்டுல வந்து நான் என்னுடைய மனைவிட்ட எப்படி பேசுறேன் எல்லா காரியங்களையும் வந்து சேபாவின் ராஜஸ்திரி போல அவங்க வந்து ஆடிட் பண்ணாங்கன்னு வைங்களேன், நம்மளை பார்த்து அவருக்கு சொல்ல முடியுமா? ஆஃப் வாஸ் நாட் டோல்ட். நான் இந்த பிரதரை பத்தி உண்மையிலே என்ன நினைச்சனோ, இன்வர்ட் லைஃப் நான் சொல்றேன்னா இந்த பிரதரை பத்தி நான் உண்மையில என்ன நினைச்சனோ ஆஃப் வாஸ் நாட் டோல்ட். இன்று வரை எனக்கு சேலஞ்சிங் வேர்ஸ். நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு. சப்போஸ் லாஸ்ட் 24 hours என் வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படி பேசுறேன் எப்படி நடக்கிறேன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி சப்போஸ் நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வந்து அது வந்து பிளே ஆகும். பட் இப்பவே நான் பிளே பண்ணி பார்த்தேன்னா நான் நினைப்பேன் இந்த சேபாவின் ராஜஸ்ரீ போல சொல்ல முடியுமா? ஆஃப் வாஸ் நாட் டோல்ட். பிரியமானவர்களே, ரியலி சேலஞ்சிங் வேர்ஸ் என்னை பொறுத்தவரை. நான் அதான் இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து நான் கண்டுகொண்டேன். என்னோட இன்வர்ட் லைஃப் அந்த பேலன்ஸ் போல இருந்தாலே ஓகே. பட் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பேலன்ஸை விட கூட சப்போஸ் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு காய்கறியா வாங்கும்போது 1 கிலோ வாங்கும்போது இந்த பக்கம் 1 கிலோ படிக்கல் இருக்கும், நம்ம வாங்க வேண்டிய பொருள் வந்து கூட வந்து வெய்யாச்சுன்னா லிட்டில் பிட் நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமோ அதே போல தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? நம்மளோட இன்வர்ட் லைஃப் அவுட்வர்ட் லைஃபை விட இந்த பேலன்ஸ்ல இன்னும் அதிகமா வந்து இருக்கிறது என்றால் தேவன்